ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க. நம்புறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகணும்? இன்றைக்கி ஒரு டே விலாக் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஸ்வைன் வந்துட்டு தமிழ்நாடு போயிட்டாங்க. என்னோட ஒரு 3 நாளாக இருக்கும் தமிழ்நாடு போயிட்டு. ஸ்வைன் வந்துட்டு செவ்வாய்க்கிழமை ஒரு 6:30 மணி போல் கிளம்புனாங்க. எனக்கு வந்துட்டு ஒரு 6:45 போல் எனக்கு வந்துட்டு ஒரு ஃபோன் வந்துச்சுங்க. வீட்டிலேருந்து ஃபோன் வந்து எங்கள் பெரியம்மா இறந்துட்டாங்கன்ட்டு ஃபோன் பண்ணுறாங்க. முடிஞ்சா கிளம்பி வாங்குறாங்க. ஸ்வைன் போயிட்டாங்க. உண்மையில இந்த மாதிரி சூழ்நிலை யாருக்குங்க அமையும்? ஸ்வைன் வீட்டில் இருந்து எனக்கு ஃபோன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் கிளம்பியிருப்பேன். என்னால் கிளம்பி போக முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சுங்க. பெரியம்மாண்ணா எங்கள் அப்பாவோட கூட பிறந்த அண்ணன் இருக்காங்கல்ல, எங்கள் பெரியப்பா அவங்க ஒய்ஃபு தான் இறந்தது. என்னால் இதெல்லாம் வந்துட்டு நான் ரொம்ப பயப்படுறது எது தெரியுமா? அங்கே ஒடிசா வந்து நான் ரொம்ப பயப்படுறது எப்படி தெரியுமா? நம்ம இங்கே வந்துட்டோம், தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க பயப்பட மாட்டாங்க. சப்போஸ் அவங்களுக்கு ஏதாவது சப்போஸ் ஆயிடுச்சு, நம்ம சொந்தம் பந்தம் நம்ம உறவுகள் யாருக்காவது ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா உடனே போய்க்கலாங்க. ஆனால் ஒடிசா வந்துட்டா உடனே போகவே முடியாது. அந்த ஒரு காரணத்துக்காக நான் கண்டிப்பாக பயப்படுவேன். அந்த பயந்த மாதிரி நடந்துருச்சு எனக்கு. ஸ்டார்டிங்கில் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டது இது மட்டும்தாங்க. எங்கள் சொந்த பந்தம் என் உறவுகளுக்கு யாருக்காவது ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அந்த டைமில் நான் தமிழ்நாட்டில் இருக்கணும்னு வேண்டினேன். ஆனால் அது இல்லாமல் போயிடுச்சுங்க. நான் எல்லாத்துக்குமே நான் வந்துட்டு ஒதுங்கி போகிறது ரொம்ப மனசு கஷ்டமாகுதுங்க. இப்போ வரலையும் ஊர்லேயுமே சரி, எங்கள் சொந்த பந்தத்துலேயுமே சரி, ஏதாவது ஒரு விசேஷம் நடந்தாலுமே சரி, என்னால் கலந்துக்க முடியலை. தமிழ்நாட்டில் இருந்தாலும் கலந்துக்க முடிய மாட்டேங்குது. எதுக்காவது உடம்பு சரியில்லாத கூட பார்க்க முடிய மாட்டேங்குது. அது மாதிரி ஆகுது. நான் ஒடிசா வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் எங்கள் பெரியம்மா இருந்துட்டாங்க. அதுக்கு என்னால் போக முடியல. ஸ்வைன் இருந்து எனக்கு அந்த ஃபோன் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக போயிருப்பேன். அது அவங்க போனதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் வருதுங்க. இந்த மாதிரி சூழ்நிலை ஆகுதுங்க. நல்லா பாவப்பட்ட சின்னமாக இருப்போன்னு எனக்கு தோணுதுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. கண்ணுக்குட்டியை பற்றி கேட்டிருக்கீங்க. கண்ணுக்குட்டி நல்லாவே இருக்குதுங்க. கண்ணுக்குட்டி நல்லா இருக்குது. கண்ணுக்குட்டி நல்லாவே பால் குடிக்குதுங்க. பால் வந்து பாட்டில் கொடுத்தோம், அது நாங்கள் பாத்திரத்தில் கீழே வச்சா குடிக்குதுங்க. ஃபீல் பண்ணாதீங்க, நல்லா இருக்குது. கண்ணுக்குட்டியுமே நல்லா இருக்குது. வந்து பக்கத்து வீட்டில் மாடு கறக்குதில்ல, அவங்க கொடுக்குறாங்க. அதனால் இப்போ பில்லு வரலையும் திங்கிதுங்க கண்ணுக்குட்டி. ஒரு பிரச்சனையுமே இல்லை. நல்லா வந்துருச்சு. 2 நாள் தாங்க ரொம்ப கற்றுனுச்சு. கத்தி பார்த்துட்டு அதுவே வந்துட்டு மறந்துருச்சுங்க. அவ்வளோதான், வேறு என்னங்க பண்ண முடியும்? பழகிக்க வேண்டியது தான். அதே மாதிரி தான் எல்லாத்தையும் நம்ம பழகிக்கணுங்க. ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருக்கும். அதே பழகிடுச்சுன்னு வச்சுக்கிற ஒன்றுமே தெரியாதுங்க. இப்படி தான் லைஃப்புமே அப்படித்தான் போல். சரி, இருக்கட்டும். வாங்க நம்ம வந்துட்டு ஒரு டே விலாக் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இது வந்துட்டு காலையில் எடுத்த வீடியோ. இது வந்து நம்ம வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தோம்மா கிருஷ்ணாவுக்கு. போட்டு பார்த்தேங்க. அபிஷேகம் பண்ணலை, தண்ணி மட்டும் தாங்க தெளிச்சு விட்டு ட்ரெஸ் போட்டு விட்டுருக்கேன். மணி போட்டுக்கலாம், இல்லை கழுத்தை சும்மா வச்சு கூடாதுங்க. அதுக்கப்புறம் கிரீடம் வச்சுக்கலாம், பூ வச்சுக்கலாம், ஒரு தீபம் போட்டு பூ வச்சுக்கலாம். இந்த சோபா இருக்குல்லங்க, இது வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு வாங்கினதுங்க. சரி, நம்ம அப்போதைக்கு தான் யூஸ் பண்ணுவோம் எடுத்து. கிருஷ்ணரை வந்துட்டு தரையில் வைக்க மனசு. நான் வந்துட்டு இந்தமாரி தாம்பளத்தட்டில் தான் வச்சுருந்தேன். தாம்பளத்தட்டு ஆனால் இங்கே இல்லை, காணும். எங்கே அம்மா எடுத்துட்டாங்க போல். அதனால சோபா நான் எடுத்துக்கிட்டேங்க. அண்ணி வந்துட்டு காட்டுக்கு போனாங்க அங்கே பூ பறிக்கிறதுக்கு. இங்கே பாருங்கள், இன்றைக்கி எவ்வளோ பூ இருக்குன்ட்டு நிறையா இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக இவ்வளோ பூனை வைக்கணுங்க. நான் வந்துட்டு இன்றைக்கி வந்து பூஜை பாத்திரம்லாம் அலசினங்க. இந்த இடம்லாம் தொடச்சி விட்டுட்டேன். அப்புறம் வந்துட்டு தண்ணியுமே நம்ம வந்துட்டு தெளிச்சுட்டு குங்குமம் மட்டும் தான் வச்சுருக்கேன் ஃபோட்டோவுக்கு. ஏன்னா நேற்று நைட்டு வந்து கிரகணங்க. இங்கே ஒடிசாவில் வந்துட்டு சொன்னேன், நம்பலைங்க. அவங்க வந்து நம்ப மாட்டுறாங்க. ஒடிசாவில் வந்துட்டு கிரகணத்தப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சாப்பிடாம இருப்பாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிட மாட்டாங்க. ரொம்ப சுத்தம் பத்தமாக இருப்பாங்க. மறுநாள் கழித்து வீடு வச்சு துடைக்கிறது அப்படி இப்படி நல்லா பண்ணுவாங்க. ஆனால் நேற்று கிரகணம்னு சொல்கிறேன், அவங்க வந்துட்டு கேட்கலங்க. அமாவாசைன்னு மட்டும்தான் சொன்னாங்க. ஆனால் கிரகணம் வர்றது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே. அவங்க நம்பலைன்னா என்ன, நம்ம வந்துட்டு செய்வோம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி நான் காலையில் வீடெல்லாம் தொடச்சி விட்டாங்க. வீடெல்லாம் தொடச்சிட்டு சாமி இடமெல்லாம் ஃபுல்லாக தொடச்சி விட்டு இன்றைக்கி நான் எல்லாமே ஓரளவுக்கு நான் வந்து க்ளீன் பண்ணி சாமியை கும்பிட்டுட்டேங்க. பூ பாருங்கள், நிறையா இருக்குதுல்ல, அழகாக இருக்குது. சாயப்பாவுக்குமே நான் வச்சு தீபம் போட்டு அப்போவுமே நான் வந்துட்டு ஒடியா நியூஸில் போட்டு மொபைலில் காமிக்கிறேங்க பாருங்கள். அப்படின்னு நமக்கு தான் ஒடியா புரியாது, அவங்களுக்கு புரியுமே அப்படின்ட்டு காமிக்கிறேன் அன்னிக்கிட்ட. அவங்க வந்துட்டு அமாவாசைன்னு சொல்லிவிட்டு அவங்க எதுவுமே சொல்லலை. இந்த வீடியோ எஸ்டர்டே எடுத்த வீடியோங்க. அப்புறம் வந்துட்டு வயலில் வேலை பார்க்குறாங்கங்க. 4 பேர் வேலை பார்க்குறாங்க, ஆள் கிடைக்கல. இன்றைக்கி என்ன சாப்பாடு கொண்டு போகிறாங்கன்னா, காலையில் வந்துட்டு உப்புமா தான் கொண்டுட்டு போகிறாங்க.
மதியத்துக்கு மேலே சாப்பாடு கொண்டு போவாங்க. அண்ணி தான் போகிறாங்க. நானுமே காலையில் என்ன சாப்பிட்றேன்னா அந்த உப்புமா தாங்க சாப்பிட்றேன். இன்றைக்கி என்ன வேலை பார்க்க போகிறேன்னா, இன்றைக்கி வந்துட்டு அவல் சுத்தம் பண்ணிகிட்ருக்கேங்க பூவாக்கு சத்துமாவு அரைக்கிறதுக்கு. அப்பாவுமே மில்லுக்கு இன்றைக்கி போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இதில் வந்துட்டு குட்டி குட்டி உமி இருக்குதுங்க. அது வந்துட்டு வரமாட்டேங்குதுங்க. முரத்தில் புடச்சா அவலெல்லாம் சேர்ந்து பறக்குதா. அதெல்லாம் அன்றைக்கிட்ட சல்லடை கேட்டேன். இங்கே பாத்திரத்தில் ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள், அந்தமாரி ஒரு சல்லடை கிடையாது இது. இது வந்துட்டு காய்கறி வாஷ் பண்ணி வச்சுக்கிற பாத்திரம். இதில் போட்டு சலித்து பார்த்தேன், வரலங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அன்னிக்கிட்ட நான் வேறு ஏதாவது இருந்தால் கொடுங்க நின்னேன். இங்கே உள்ள அவல் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, பேப்பர் அவளுங்க. அப்படியே லேசாக இருக்குதுங்க, நல்லா இருக்குங்க. இங்கே இதில் சளைக்கும் வேற ஒரு சல்லடை கட்டால் இது கொண்டாந்து கொடுக்குறாங்கங்க. இது எவ்வளோ பெருசாக இருக்குது. இதில் உள்ள கண்டிப்பாக அவள் கொட்டிருன்னு நினைக்கிறேன். இவ்வளோதாங்க எடுத்து வச்சுருக்கேன். வரும் இன்றைக்கி ஒன்று மீஷோவில் வாங்கியிருந்தேங்க. என்னென்னா பூவாக்கு வந்துட்டு தலை குளிப்பாட்டுறோமா, தலை குளிப்பாட்டும் போது தண்ணி வந்துட்டு முன்னாடி கண் காதுக்குள்ளெல்லாம் போகுதில்ல, குளிக்க முடியலை, குளிப்பாட்ட முடியலைங்க என்னால் அவனை வச்சுட்டு. அதனால தாங்க தலையில் கவர் பண்ணுற மாதிரி பெல்ட்டுங்க இது. தண்ணி வந்துட்டு மூஞ்சிக்கெல்லாம் வடியாதுங்க. தலை குளிப்பாட்டலாம், நல்லாயிருக்கு. காதுக்குள்ளேயும் தண்ணி போகாது. மச்சு வாசினை இன்றைக்கி எங்கள் வீட்டில் மீன் குழம்புக்கு வந்து ஆளு தானே நீ உருளைக்கிழங்கு. மீன் குழம்புக்கு உருளைக்கிழங்கு போடுவாங்க. எதுக்கு மீன் குழம்புனா, வயலில் வேலை பார்க்குறாங்களோ அவங்க வந்து நான்வெஜ் தான் சாப்பிடுவாங்க. மீன் குழம்பு, முட்டை, அந்த மாதிரி சிக்கன் அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. பாருங்க, பெரிய குண்டால சோறு. இது எப்படி அண்ணி வடிக்க போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் அரிசி போட்டது நான் தான். வேகலைங்க. இது ஒரு குண்டால அண்ணி எப்படி வடிக்கிறாங்க. என்ன என்னம்மா, நான் தான் சாப்பிட்டேன். இப்போ என்னதுக்கு போடு. மீன் வந்ததுக்கப்புறம் மீன் குழம்பு எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நான் வீடியோவில் போட்டிருப்பேன், இருந்தாலும் மறுபடியும் பார்க்கலாம். மீன் வந்துருச்சுங்க. நான் தாங்க சுத்தம் பண்ண போகிறேன். அண்ணி வந்துட்டு பக்கத்தில் உள்ளவங்க வந்து அழைச்சிட்டு போயிட்டாங்க, சுத்தம் பண்ண சொன்னாங்க. நீ எங்கே போகிற? இப்போ பூவா, மழை வருது பூவா. அண்ணி பூவாசா ஓடிட்டாங்க. மழை வருது, நம்ம அதுக்கு சுத்தம் பண்ணிட்டு வந்துடலாம். மஞ்சள் பொடி, அண்ணி இது என்ன பொச்சா? பொச்சா. இது வந்து பொரியல், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய். இது வந்து தோனி மீன் சாப்பிடாது, அதனால அதுக்கு வந்துட்டு பொரியல். கடுகு, ஜீரகம், மிளகாய் அரைச்சிட்டு அண்ணி வந்துட்டு எனக்காக 2 மீன் பொரித்து கொடுக்குறாங்க. ஏன்னா இங்கே வந்துட்டு மீன் வந்து பொரித்து அப்படியே குழம்பு வச்சுருவாங்க. மஞ்சள் பொடி, உப்பு மட்டும்தாங்க போடுவாங்க. நான் வந்துட்டு பொரித்த மீன் நான் சாப்பிடுவேன். அதனால் வந்துட்டு மசாலா, சிக்கன் பொடி, சில்லி பவுட்ரு கொஞ்சமாக போட்டு எடுத்து கொடுக்குறாங்க எனக்கு. மசாலா போட்டு வறுத்துக்கிட்டேன். மசாலா வந்துட்டு சிக்கன் பொடியும் சில்லி பவுட்ரு. இதுக்கு விறகு பாருங்க, தண்ணி எவ்வளோ ஒரு வச்சுருக்காங்க. நான் அடுப்பு ரெடி பண்ணி கொடுக்குறேங்க. இங்கே உள்ள அடுப்பு பாருங்களேன், எவ்வளோ பெரிய அடுப்புன்னு. நம்ம ஊரில் சமைக்கிற மாரி அடுப்பு ரெடி பண்ணுனா விறகு மிச்சமாகும். இதுக்கு எவ்வளோ விறகு தெரியுமா போகும் பாருங்கள். ஒரே புகை மாதிரி இருக்குதுங்க. அடுப்பு பெருசு, சின்ன பத்திரமா வைக்க முடியாது. சின்ன அடுப்பாக நான் வந்துட்டு என்ன யோசனை பண்ணியிருக்கேன்னா, வீடு ரெடி ஆயிடுச்சுன்னா வச்சுருந்தேன், அழகாக தனியாக சமைக்கிறதுக்கு மட்டும் கிச்சன் ரூம் வைக்கணுங்க. விறகு அடுப்பு சமைக்கிறதுக்கு மட்டும் அது தனியாக. அப்போ அடுப்பு ரெடி பண்ணி கொடுக்கணுங்க. இது இருக்கட்டும், ஏன்னா இப்போ மழை காலம் வேறு இருக்குது, மறுபடியும் இதெல்லாம் இருக்குது. அதான் அடுப்பு நம்ம ஊரில் வந்துட்டு எந்த சைடு வைப்போம்னா,
கிழக்கு சைடு வச்சு மேற்கு பார்க்குற மாதிரி தானே அடுப்பு வச்சு சமைப்போம். ஆனால் இங்கே அப்படி இல்லைங்க, எப்போ எந்த இடத்துலனாலும் வைக்கலாங்க. கிழக்கு மேற்கு எந்த திசையிலனாலும் வைக்கிறாங்க. இப்போ இருக்கிறது வந்துட்டு அடுப்பு வந்து கிழக்கு திசையில் இல்லைங்க. அப்போசிட்டில் இருக்கு. என்ன பாப்பாவா? பாப்பா நை அங்கே நடிஜா. இதாங்க மசாலா பொரியலுக்கு. கடுகு சீரகம்லாம் அரைச்சி மிக்ஸில் இருந்துச்சுல அந்த மசாலாங்க இது. மீன் பொரிச்சிக்கிறாங்க. வா சின்னம்மா நைட்டு கிரகணம்னு சொன்னாங்க, கேட்கலாங்க. அதாங்க நியூஸ் பார்க்க சொல்லியிருக்கேன். வேற நியூஸ் வச்சு பார்க்குறாங்க. ஆனால் கிரகணம் தான் நைட்டு, இந்தியாவுக்குள்ளே தான். சாம்பார் இருக்கு, தாளிக்கணும். சாம்பார் வச்சாச்சு, பூவாக்கு தோணிக்கு தாளிக்கணும். நாங்கள்லாம் மீன் குழம்பு சாப்பிடுவோம். பத்தம் இருக்கு, எடு வீடியோ அம்மா. இது வந்து பழைய சொல்லுங்க. சமைச்சாச்சு. மீன் வச்சதுக்கு அப்புறம் உருளைக்கிழங்கு எண்ணெயில் தாங்க வறுக்கணும் போட்டு. மழை தூறுது, மழை தூறுதுங்க. கண்ணுக்குட்டி பற்றி கேட்டிருந்தீங்க. கண்ணுக்குட்டி வந்து இப்போ வந்து பால் குடிக்குதுங்க, பாட்டல் பால். பக்கத்து வீட்டு மாட்டில் வந்துட்டு கறந்து அந்த பால் வந்துட்டு காய்ச்சி கொடுக்குறாங்க, குடிக்கிது. 2 நாள் ரொம்ப சத்தம் போட்டுச்சுங்க, பழகிருச்சுங்க. பாவங்க, ரொம்ப மனது கஷ்டமாகுது பாருங்க. அண்ணி வீட்டில் ஆடு பாருங்க, 3 ஆடு 4 ஆடு 2 குட்டி தாங்க இருக்குது. வந்த புதுசுலாம் பார்த்தீங்கன்னா அண்ணி நிறைய ஆடு மேய்க்க போடுவாங்க. அண்ணி பாதி நேரம் வந்து வேலை பார்க்குறது வந்து ஆடு மேய்க்கிற வேலை தான். ஏன்னா ஆடு நிறையா இருந்தால் ஆடு கவனிக்கணும்ல. தங்கம் அம்மா அம்மா கால்மாடி. அம்மா வராது, இருந்துக்கோ. ஆனால் ஒரு சிஸ்டர் சொன்னாங்கங்க, என்ன சொன்னாங்கன்னா, மாட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கண்ணு போட்ட மாடெல்லாம் வந்துட்டு கால்சியம் பற்றாக்குறை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது உண்மைங்க. உண்மையில் நான் ஸ்டார்டிங்கில் அப்படி தான் நினச்சேன். எப்படின்னா கால்சியம் பற்றாக்குறை நமக்குமே அப்படி தான் இருக்கும். அது மாதிரி தாங்க. மாடு கண்ணு போட்டதுக்கு 1 வாரம் கழிச்சு என்ன ஆச்சுன்னா எந்திரிக்க முடியலையாங்க. எந்திரிக்க முடியல, சாப்பிட முடியல, அப்படியே படுத்தே தான் இருக்குமா. அப்படின்னா ஸ்ட்ரென்த் இல்லாமல் தானங்க. ஸ்ட்ரென்த்து இல்லை அதுக்கு. உண்மையில் என்னாச்சுன்னா எந்திரிச்சு கொஞ்சம் தூரம் நடக்க விட்டு பார்த்தாங்க ஸ்வைன். அந்த மாடு கீழே பொத்துன்னு கீழே விழுந்துருச்சுங்க. அப்போவே நினச்சேன், ஸ்ட்ரென்த் இருந்தால் தானங்க எந்திரிச்சு கூட நிற்க முடியும். அந்த மாட்டுக்கு ஸ்ட்ரென்த் இல்லாமல் தாங்க செத்து போச்சு. கால்சியம் பற்றாக்குறை தாங்க. இந்த பொரியல் ஆனால் நல்லா இருக்குங்க உண்மையில். இந்த பொரியல் எனக்கு பிடிக்கும். இந்த மசாலா கடுகு மிளகாலாம் போட்டு அரைச்சி இதில் வந்துட்டு மசாலா, மற்ற மசாலா போட மாட்டாங்க, இதுதான் மசாலா. இந்த பாருங்க பொரியல் இப்படி எடுத்து சுற்றுது. பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்து குழம்பு தாங்க வைக்கணும். அன்னிமே மீன் குழம்பு வச்சுட்டாங்கங்க. வேலை பார்க்குறாங்களா, அவங்களுக்கு குழம்பு எடுக்கிறாங்க சோறு கொண்டு போகிறதுக்கு. இங்கே இருங்க பூவாவை இதில் படுக்கணுமாங்க. சின்ன குழந்தையில இதில் அவனை பூவா படுக்க வச்சேங்க. குழந்தையில கொண்டு போக முடியல, அதுங்க இதில் தாங்க படுக்க வைக்கணும். என்ன நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? மங்களா பூஜை பண்ணியிருக்காங்க. மங்களா பூஜை வட்டா. இப்போ எங்கே போகிறோம்னா பால்வாடி தாங்க போகிறோம். பால்வாடியில் போட்டோ எடுக்கணுமா என்ன பூவாவை. அடிக்கடி இந்த மாதிரி பால்வாடி வர சொல்கிறாங்க. நான் வந்ததுலேருந்து டெய்லியும் பால்வாடி தான் போயிட்டுருக்கேன். போட்டோ எடுக்கிறது, சொட்டு மருந்து கொடுக்குறது நல்ல விஷயந்தான். இருந்தாலும் டெய்லி வர சொல்கிறது பிடிக்கலாங்க. நடந்தான் போகிறோம். ஸ்வைனு தமிழ்நாடு போனதுனால. அண்ணி இறக்கி விடுங்க, நடந்து வரட்டும். தூக்க சொல்கிறாங்க. இங்கெல்லாம் நட்டாச்சுங்க நடவு. போவா
பூவை பாருங்க இப்படி நடக்கிறான். இங்கெல்லாம் வீடு இருக்குங்க. நானும் போனதில்லை. அண்ணி இறக்கி கொடுங்க அண்ணி. அண்ணி கொடுங்க. அண்ணி தான் தூக்கணும் பூவா சொல்கிறாங்க. என்னை தூக்க விட மாட்டேங்கிறாங்க. பாவம் அண்ணி ஒன்று போயிட்டார். அண்ணி இறக்கி கொடுங்க அண்ணி பூவாவை. போ நடந்து போய் இந்த மாதிரி சுறுசுறுப்பா. அங்கன்வாடி போக மாட்டேங்கிறான் பூவா. கடைக்குன்னு சொல்லி தாங்க கூட்டிகிட்டு வந்தோம். இங்கே பாருங்க அங்கே போக மாட்டேங்கிறாங்க. ஐயோ அன்றைக்கி பயந்துட்டு வந்தது தாங்க. மறுநாளெல்லாம் போகவே இல்லை பூவா. ஒரு நாள் அழுதுட்டு வந்தேன்னு சொன்ன பாருங்க. கடைக்குன்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வந்தோம். அங்கன்வாடி சொல்லிட்டு வர முடியாதுன்னுட்டோம். இங்கே பாருங்க கடைக்குன்னு அங்கே போகிறாங்க. பூவா எப்படி போ ஸ்கூல் போக போகிற? இன்னும் மூடியாச்சு. ஆ ஆமாம் வந்த வேலை வேஸ்ட்டு. அண்ணே காலி கேசுப்பா. இவன் தான் லீவ் எடுக்கிறதுங்க. அடிக்கடி ஸ்கூலுக்கே போக மாட்டேங்கிறான். இதே பாணியில் கொண்டு போய் விடுங்க. ஆ அப்புறம் என்ன பண்ணுவீங்க? டெய்லி இங்கே வருங்க சாமி போகிறாங்க. எப்படி செஞ்சுருப்பாங்கன்னு தெரியல. இது பள்ளி பள்ளி ரெடி பாருங்க. கண்ணுக்குட்டி வந்து பாத்திரத்தில் கொடுத்து பார்த்தோம். பாத்திரத்தில் குடிக்குதுங்க. இப்போ பாட்டல்லாம் குடிக்கிறது இல்லை. ஏன்னா பாட்டலுக்கு வந்துட்டு அது வந்துட்டு சின்ன ஹோல்ஸாக இருக்குது. அதனால குடிக்க முடியல. பிடிச்சி இழுத்து அரைஞ்சிருதுங்க. ஆனால் இங்கே பாருங்கள் பாத்திரத்தில் குடிக்குதுங்க. இனிமேல் வந்துட்டு கண்ணுக்குட்டி பொழைச்சிக்கிடுங்க. பில்லுமே சாப்பிடுதுங்க. அதுக்கப்புறம் மண் சாப்பிடுதுங்க. அம்மாகிட்ட சொன்னால் அந்த மாதிரி மண் சாப்பிடுதுன்னு மூஞ்சில் ஒரு கூடு மாதிரி மாட்டுவாங்க இல்லைங்க. அது மாட்டோம்மா. பாருங்க மழை பெஞ்சிட்டு இருக்குங்க. மழை தூருது. இருங்க ஒரு தம்பிக்கு வச்சுருக்கேங்க. பூவை குறைச்சிக்கிட்டாங்க. இங்கே இருங்க பூவா பாருங்க. மழை ரொம்ப அதிகமாக பெஞ்சிட்டு இருக்குதுங்க. மழை நிற்கவே இல்லைங்க. சரி ஓகே, வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.